मेरा पति साइड में था, एक इंसान आया उसने उसको गोली मार दी यहाँ पे। उसने बोला कि शायद मुस्लिम नहीं है। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்பெஷல் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 23ஆம் தேதி டெரர் அட்டாக் நடந்ததில்ல பகல்காமில், அதை பற்றி தான் பேச போகிறோம். இருந்தாலும் நம்ம அதை பேசணும் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணியிருந்தோம். ஒரு சில டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அது மொத்தமாக பேசிடலாம் இன்றைக்கி வரைக்கும் அப்படின்றது அதை வெயிட் பண்ணி இன்றைக்கி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம டெரரிஸ்ட் அட்டாக் வந்து எங்கெங்கெல்லாம் பண்ணாங்க, இது காரணம் ஒரு சில காரணம்னு சொன்னாங்களே, அது என்ன காரணத்துக்காக அவங்க பண்ணாங்க, என்ன காரணத்துக்காக சொன்னாலும் இது வந்து பெரிய தப்பு தான். ஆனால் அவங்க சொன்ன காரணம் என்னென்ன அதை பற்றி தான் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் இந்த டெரர் அட்டாக்கில் நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஆழ்ந்த இரங்கத்தை வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து தெரிவிச்சுக்கிறோம் நம்மளுடைய சேனல் மூலமாக. நம்ம இப்போது அங்கே போனவங்களில் நிறைய பேர் வந்து ஒரு சில வீடியோலாம் எடுத்திருக்காங்க. அந்த வீடியோலாம் கூட நம்ம பார்க்கலாம், ஒரு சில ப்ரூஃபெல்லாம் கூட. मैं मंजुनाथ शिवमोगा कर्नाटक से हम इंडियन ट्रैवल स्टोर्स में बुक करके அப்போ அவங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக வந்திருக்காங்க. இந்த மாதிரி தான் மஞ்சுநாத் ஃபேமிலி அவங்களோட ஒய்ஃபை வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த இடம் பகல்காம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் வந்து ஒரு சுற்றுலாத்தலம். நிறைய பேர் வந்து காஷ்மீருக்கு போகிறதே வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலா, அதாவது அது வந்து ஒரு மினி ஸ்விட்சர்லாந்து அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த இடம் பனி பொழிஞ்சு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப கண்குளிராக ரொம்ப சூப்பராக பூவெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கிற அந்த இடத்த பார்க்கறதுக்கு வெளிநாட்டிலேருந்தும் நம்ம நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போய் அந்த பகல்காம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு போய்ட்டு அங்கே பக்கத்தில் ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குது. அங்கேருந்து பக்கத்தில் 7 கிலோமீட்டரில் பைசாரன் வேலி அப்படின்ற ஒரு சின்ன பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல போய் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குமா, பைன் மரங்கள்லாம் சேர்ந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கார்லேயோ இல்லை பைக்லேயோ போக முடியாது. அங்கே இடத்துக்கு போனால் நம்ம நடந்து தான் போகணும். அதே போல் ஒரு சில வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த டூரிஸ்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு சில குதிரையெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த குதிரை மூலமாக அவங்களை கூட்டு வர்றது, இதுதான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கான வாழ்வாதாரமாக இருக்குது. இந்த டூரிஸ்ட் போனால் தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சில கொஞ்சமாவது பணமாக கிடைக்கும். அதை வச்சு தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய நிலமை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த டெரர் அட்டாக்கில் ஒருத்தர் வந்து குதிரை ஒருத்தர் வந்து அந்த மற்றவங்களை வந்து காப்பாற்றணும் அப்படி இருக்காங்க. அவர் இறந்துட்டார். அவரோட குடும்பம் சொன்ன விஷயமெல்லாம் வந்து கூட பார்க்கலாம் நம்ம அடுத்து. ஏன்னா அவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ வறுமையில் இருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வறுமையில் இருக்க அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து முழுக்க வந்து இந்த டூரிஸ்ட்டை நம்பியே மட்டும்தான் அவங்க வாழறாங்க. ஏன்னா டூரிஸ்ட்டு போகலாம் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான இடத்துல இந்த மாதிரி டெரர் அட்டாக் நடந்திருக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமை. ஏன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தால் மக்கள் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அப்படி போகலன்னா அங்கே இருக்கிற அந்த மக்களுக்கெல்லாம் வந்து வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாயிடும். சரி, நம்ம இங்கே மஞ்சுநாத் அவளை பற்றி பேசுங்களா. அவங்க வந்து ஃபேமிலியெல்லாம் வந்து போயிருக்காங்க. போகும்போது வந்து ரொம்ப ஜாலியாக வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தாக்குக்கு போகும்போது அங்கே வந்து திடீர்னு டெரர் அட்டாக் நடந்திருக்கு. இவங்க நார்மலாக இருக்கும்போது ஏதோ துப்பாக்கி தான் சுடுறாங்க அப்படின்னு இருந்திருக்காங்க. திடீர்னு வந்தவங்க எல்லாமே அந்த டெரர் எல்லாமே ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் எந்த மதம் அப்படின்ற மாதிரி கேட்டு களிமா அப்படின்னு சொல்லப்படுறது அதை சொல்லுவாங்களாம். அதை தெரிஞ்சவங்க சொன்னால், அதாவது முஸ்லீம்னா அந்த களிமா அப்படின்னு சொல்கிறத வந்து கற்று வச்சுருப்பாங்க. அதை சொல்லி தான் அவங்கள விட்டுருக்காங்க. சொல்லாதவங்களை எல்லாமே டார்கெட் பண்ணி கொண்டு இருக்காங்க அப்படின்னு தான் நியூஸில் வந்துருக்கு. இதுதான் வந்து நம்ம எல்லா நியூஸ்லையுமே பார்த்தோம். அதாவது முஸ்லீம் இல்லாதவங்கள தான் எல்லாருமே கொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு இது. எந்த ஒரு மதத்துலையுமே வந்து யாருமே வந்து இந்த மதத்துக்காக வச்சு கொல்லணும் அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. ஏன்னா முஸ்லீமை முழுமையாக வந்து தொழுகிறவங்களும் எந்த ஒரு முஸ்லீமாக இருக்கிறவங்களும் இவ்வளோ பெரிய தப்பு வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த மதத்தில் இருக்கிறவங்களே வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு டெரர் அட்டாக், அதாவது டெரர் வேறு முஸ்லீம் வேறு, இது வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் வந்து ரெண்டும் ஒன்றா சேர்த்துக்கூடாது. அவங்க வந்து முஸ்லீம் இல்லை அப்படின்னு சுட்டாலும் அவங்க வந்து முஸ்லீம் கிடையாது. ஏன்னா ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து முஸ்லீமாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அவங்க வந்து ஒரு டெரர் தான். ஓகே, ஒரு டெரரிஸ்ட் வந்து சொல்கிறாங்கன்னா அவனை ஒரு டெரராக பார்க்கணும். அவனை வந்து முஸ்லீமாகவே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அவங்க சொன்ன காரணம் வந்து இதுவாக இருந்தாலும் அது வந்து உண்மையான, அதாவது நோக்கம் வந்து இந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படின்னு கூட அவங்க சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அது வந்து உண்மையாக இருந்தாலும் நம்ம அதை நம்பணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து பாரபட்ச பார்க்காம எல்லாரையும் சுட்டுட்டு போயிருக்கான். அப்படி அவங்கள சுடும்போது அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்கான், மஞ்சுநாத் அப்படின்றவரை வந்து அவன் டெரரிஸ்ட் சுட்டான். அப்போ போய்ட்டு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, என் கணவரை நீ சுட்டுட்ட, நீ என்னையே சுட்டுரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவன் சொல்லியிருக்கான், இல்லைன்னா உங்களை சுட மாட்டேன், நீங்கள் போய் இவனை மோடிக்கிட்டு சொல்லிக்கிங்க, இந்த விஷயம் நடந்தது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க உள்ள போயிட்டு இருக்காங்க. வந்தவங்க வந்து ஒரு 6-5 பேரில் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தவங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்க மக்கள் எல்லாமே ஓட விட்டு நிறைய பேரை போயிட்டு பிடிச்சி அவங்ககிட்ட இந்த மாதிரி கேட்டு சுட்டுருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாமே பார்த்தோம். அதே போல் வினய் நிவால் அப்படின்றவர் இப்போ தாங்க ரீசெண்டாக ஏப்ரல் 16ஆம் தேதி அவர் கல்யாணமே ஆகிருக்கு. 16ஆம் தேதி கல்யாணம் ஆகி சரி சுவிட்சர்லாந்து போகலாம் அப்படின்ட்டு அவர் போகலான்னு இருந்திருக்காரு. அவர் ஒரு கடற்படை வீரர்.
சரி சுவிட்சர்லாந்து போகலாம் அப்படின்றப்போ அவருக்கு வந்து விசா கிடைக்கல. சரி விசா கிடைக்கலன்னா இந்தியாவிலே மினி சுவிட்சர்லாந்து இருக்கே அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபோடு சேர்ந்து அவங்க எல்லாருமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிருக்காங்க. அப்போ அவங்க பகல்காம் போயிட்டு பகல்காம் வந்து பக்கத்தில் இருக்க இந்த பைசரன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போகும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு இந்த டெரர் அட்டாக் நடந்திருக்கு. அவனுக்கு வந்து இவரே வந்து அதாவது அங்கே இருக்க முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜென்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி லேடிஸை யாருமே கொள்ளாமல் அவங்கள மட்டும் கொண்டுட்டு காரணத்தை ஏதோ ஒரு பொய்யான காரணத்தை ஏதோ ஒன்று சொல்லி கொண்டுட்டு போயிட்டானுங்க. 16ஆம் தேதி தான் கல்யாணம் ஆகிருக்கு. 23ஆம் தேதி அவர் இறந்துட்டார். தன்னோட கணவர் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் பாருங்கள், கொஞ்ச நாள் தான், ரொம்ப சொப்பமான நாள்லேயே அவங்க இந்த மாதிரி இறந்துட்டா அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும். அவங்களால என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி மோசமான டெரர் அட்டாக்கெல்லாம் நம்ம நாட்டில் இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பெருசாக வந்து நடந்ததில்லை. 2008 இதே போல் ஒரு டெரர் அட்டாக் நடக்குது. மும்பை தாஜ் ஹோட்டல் பண்ணாங்கல்ல, இதுதான் வந்து பெரிய சிவிலைசேஷன் வந்து கொண்டது. அதாவது இந்தியாவிலேயே வந்து டெரர் அட்டாக்கில் சிவிலைசேஷன் அதிகமாக இறந்தது பார்த்திங்கன்னா 2008 அதுதான் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து நடந்தது பார்த்திங்கன்னா அதை விட பெருசு. ஏன்னா இத்தனை வருஷத்தில் மும்பை டெரர் அட்டாக்கை விட அடுத்து வந்து இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கிட்டத்தட்ட 26 பேரை வந்து டெரரிஸ்ட் வந்து பாரபட்சம் பார்க்காம சுட்டுருக்காங்க. அவங்களாம் மனுஷனே கிடையாது, அவனுங்க மிருகம் மாதிரி. ஆனால் அதுக்கு இந்தியா ஒன்றும் சும்மா இருக்காது, அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டுப்போம். அந்த மாதிரி நிறைய வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட இருந்தால் அவங்களுக்கு தண்ணி போகுது, அதனால் அவங்களுக்கு போகிற தண்ணியை வந்து இப்போ நம்ம டேம் மூலமாக நிறுத்தி வச்சுருக்கோம். இது வந்து பெரிய ஒரு அதாவது பாகிஸ்தானுக்கு ஒரு ரொம்ப ஆபத்தான நிலைமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தானுக்கு இங்கே போகிற தண்ணி மூலமாக தான் அவங்களுக்கு எல்லாமே விவசாயம் நடக்குது. இப்போ இந்த பிரச்சனைனால இந்தியா வந்து அந்த தண்ணியை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தண்ணி போனால் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு. ஆனால் பாகிஸ்தான் தான் வந்து ரொம்ப மோசமான நாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க டெரரிஸ்ட்டை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி ஏதோ நம்ம பொருளெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்பல, அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ட்ரைன் பண்ணி அவங்களுக்கு எல்லாருமே வந்து நாடாக அனுப்பி விட்ருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒரு நாட்டை வந்து நல்லா வந்து ஆட்சி பண்ணி அவங்கள வந்து நல்லா வாய்க்கிறது தான் ஒரு நாடு. ஆனால் டெரரிஸ்ட்டை மட்டுமே உருவாக்கி மற்ற நாடுகளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதில்லை. என்ன பண்ணுறான்னு தெரியல. பாகிஸ்தான் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம இந்தியா கிட்டே அவங்க கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு ஆகணும் இந்த பிரச்சனைக்காக. அது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து சும்மா ஓடாது. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இவங்க வந்து ஏதோ போரில் சண்டை போட்டால் இந்த மாதிரி வீரர்கள் வந்து சண்டை போட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ வந்து போர் வீரர்களில் கூட சண்டை போடலாம். சும்மா அப்பாவி மக்களை வந்து இப்போ வந்து சுட்டுட்டு போகிறதுல என்ன நியாயம்? அடுத்து வந்து பெரிய பெரிய பிளான்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இந்தியா. அதை பற்றின அப்டேட்ஸ்லாம் நம்ம வர பேசிகிட்டே இருப்போம். இவனுக்கு வந்து சொட்டானுங்களே, அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு போனானுங்க. அதுக்கு ஒரு சின்ன காரணம். அது என்னென்னா 370 ஆர்டிக்கிளை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த ரீசனுக்காக தான் வந்து நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்ட்டு வந்து ஒரு ரீசனாக வந்து சொன்னாங்க. ஆனால் இந்த 370 அப்படின்றத என்ன நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட் தான் வந்து அதிகமாக போயிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டாவை வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி டூரிஸ்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அதிகமாக வராங்க, இந்த இடம் வந்து ரொம்ப சேஃபான இடம் அப்படின்ற மாதிரி வந்து இந்தியா வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதை பார்த்து இவனுக்கு வந்து காண்டாயிருக்காங்களா என்ன தெரியல. மக்கள் மேலே டெரர் அட்டாக்கெல்லாம் ரொம்ப வந்து மோசமான ஒன்று. ஆனால் இவங்க சொன்ன காரணத்தை நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா ஆர்டிகல் 370 அப்படி சொல்லப்படுது. என்னன்னா இந்தியா 1945 வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறமா 1949 வந்து எல்லா மாகாணத்தையும் வந்து ஒன்று சேர்க்க ஆரம்பித்தாங்க, மொத்தம் இந்தியாவை மாற்றத்துக்கு. அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்கிட்ட போயிட்டு கேட்டிருக்கேன், இந்த மாதிரி மாகாணத்தை கொடுங்க, இந்தியாவோட மேப்போட வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்போ அவங்க ஒரு சில நிபந்தனைலாம் கொடுத்தாங்க. அது என்ன நிபந்தனைனா, அதாவது இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து இங்கே தான் இருக்கணும். அதாவது இங்கே தான் இருக்குன்னா இங்கே இருக்கிற மக்கள் மட்டும் தான் இங்கே இருக்கிற நிலத்தை வந்து வாங்கணும், மற்றவங்க வந்து வெளியிலேருந்து இங்கே வந்து வாங்கக்கூடாது. அதே போல் இங்கே இருக்க ஆண்கள் வந்து வெளியில் இருக்க பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிற ஆண்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இடத்த வாங்க முடியும். அதே போல் பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இடம் வாங்க முடியாது அப்படின்ட்டு ஒரு சில நிபந்தனைகள் கொடுத்துருந்தாங்க. அந்த நிபந்தனை பேரில் தான் ஆர்டிகல் 370 வந்து 1949 2019 வரையும் இருந்தது. என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நம்ம போய் சுற்றி பார்க்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அந்த இடத்துல லேண்டு வாங்க முடியாது. அப்படி லேண்டு வாங்க முடியும்னா அந்த இடத்துல இருக்கிற அவங்களுக்கான மக்கள் மட்டும் தான் அங்கே இருப்பாங்க. நம்மளுடைய சட்டத்திட்டங்கள், நம்ம இந்தியாவோட சட்டத்திட்டங்கள்லாம் வந்து இந்த ஆர்டிகல் 370 வந்து வராது. ஏன்னா அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு உள்ள இருக்க சட்டம் வந்து தனியாக இருக்கும். நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் படி அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து செட் ஆகாது. அப்படி தான் இருந்தது. 2019 மோடி வந்து பிஎம் ஆனவங்க இந்த ஆர்டிகல் 370 வந்து 2019 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா மொத்தமாகவே இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரும் சேர்த்து இந்திய கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய சட்டத்திட்டத்துக்குள்ளே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 370 வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே மக்கள் போய் குடியேறலாம் அப்படின்றதுக்கான சாதாரணமாக இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா எந்த ஒரு இடத்துல வந்து யாருனாலும் எங்கே போய் இடம் வாங்கலாம். அதை வந்து 2019 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதை எதிர்த்து வந்து அங்கே இருக்க சின்ன சின்ன டெரரிஸ்ட் குழுவெல்லாம் வந்து எதிர்த்தாங்க. அப்படி ஒரு சின்ன டெரரிஸ்ட் குழு தான் இந்த டிஆர்எஃப், அதாவது த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த சின்ன குழு. இவங்க யார் கீழே வருவாங்கன்னா பார்த்தீங்கன்னா லஷ்கர்-இ-தொய்பா இருக்காங்கள்ல, அவங்களோட கிளை குழுன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு பெரிய டெரரிஸ்ட் தான். இது எல்லாமே வந்து
இவங்க வந்து என்னென்னா நாங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரை காப்பாற்றுறோம், அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பண்ணது ஜம்மு அண்ட் காஷ்மீரை காப்பாற்ற கிடையாது, மொத்தமாக காலி பண்ண. ஏன்னா இப்போ உங்கள் பொதுமக்களுக்கான வாழ்வாதாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கேருந்து போகிற டூரிஸ்ட்டோட காஸ்ட் மட்டும்தான். வெளிநாட்டிலேருந்து வரவங்க டூரிஸ்ட்டோட காஸ்ட்டை வச்சு தான் அங்கே இருக்க மக்கள் எல்லாமே வந்து வாழ்ந்து நிற்கிறாங்க. இப்போ நான் கடைசியாக சொன்னேன்ல, ஒருத்தர் குதிரில் போனார், அவர் வந்து அங்கே லோக்கல் ஒருத்தர் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணார். அப்போ நிறைய மக்கள் வந்து அந்த டைமுக்குள்ளே ஓடிட்டாங்க. அப்போவும் வந்து அவரை சுட்டு கொண்டுட்டாங்க 2 பேர் அப்படின்னு சொன்னால. அப்போ அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பார்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா தான் சம்பாதிப்பாரான். என்னென்னா இங்கே இருக்கிறவங்கள அந்த குதிரையில் ஏற்றி கூப்பிட்டு போயிட்டு இங்கேருந்து எடுத்து போயிட்டு அந்த பைசன் வேலி இருக்குல்ல அங்கே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இவங்கள கூப்பிட்டு வரணுமா. இப்படி தான் அவர் பண்ணிட்டு போகிறான். இப்படி பண்ணால் ஒரு நாளைக்கு அவருக்கு 300 ரூபா தான் கிடைக்குமா. அதை தான் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு கொடுத்து அரிசி வாங்கி கொடுத்து அப்படி சாப்பிட்டுப்பாங்களாம். இப்படி ரொம்ப மோசமான நிலைமையில் பாருங்கள், ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பாதிக்கணும், ரொம்ப மோசமாக. அவ்வளோ மோசமாக இருக்கிற அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ இவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்களே, இதனால் அவங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் சுத்தமாக போச்சு. ஏன்னா யாருமே வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க. இந்த மாதிரி சும்மாவே வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்றப்போ யாருக்கு தான் போக தோணும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து தான் இருக்காங்க. அதே போல் அந்த இடம் வந்து ஒரு மினி ஸ்விட்சர்லாந்து அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இடம் இப்போ வெறிச்சோடி போய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க முடியும்.